என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜூலை மாதம் 1 தேதி அன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் முடிசூட்டி இந்த மாதம் முழுவதும் மகிமையினால் நிரப்புவாராக. இந்த மாதம் உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உங்கள் உடன்பிறப்புகளையும் உங்கள் கணவன் மனைவி உங்கள் பெற்றோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. தேவனுடைய ஊழியக்காரனாய் மனதார உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மகத்துவமான ஆசீர்வாதம். அவர் என் ஜனம் என்று சொல்லுகிறார். யாரை? நம்மை சொல்லுகிறார், உங்களை சொல்லுகிறார். நீங்கள் அவர் ஜனம்தானே அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கும் பொருந்தும். என் ஜனம் என்ன எப்படி இருப்பாங்களாம்? சமாதான தாபரங்களில். கடந்த காலங்களிலே சமாதானம் அற்ற ஒரு நிலையிலே, சமாதானத்தை இழந்த ஒரு சில இடங்கள் வழியாய் வழிகளிலே கடந்து வந்திருக்கலாம். சமாதான தாபரங்களிலே நீங்கள் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். சமாதானமற்ற உங்கள் வாழ்க்கை கடந்த 6 மாதம் சமாதானத்தை தொலைச்சிருக்கலாம். இந்த மாதம் கர்த்தர் சமாதான தாபரங்களிலே தங்க செய்வார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது நிலையான வாசஸ்தலங்களிலே உங்களுக்கு ஒரு நிரந்தர நிலையான வாசஸ்தலம் இல்லாம நிறைய அங்கலாய்த்திருக்கலாம், எங்கெங்கேயோ அலைந்து திரிந்திருக்கலாம். நீங்க ஒருவேளை நிறைய உங்க வாழ்க்கையில எத்தனை தடவை என் வீட்டை காலி பண்ணி, எத்தனை தடவை இங்கிருந்து அங்க, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர், எனக்கு ஒரு நிரந்தரமான வாசஸ்தலம் இல்லையே, எனக்கு ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் இல்லையேன்னு தவித்து கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, தேவன் உங்கள் தவிப்பை அறிந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நிலையான வாசஸ்தலங்களிலே நீங்கள் இருக்கும்படி அவர் செய்வார். எப்படி பிரதர் நடக்கும்? அது யாருக்கும் தெரியாது. ஆனா வாக்கு கொடுத்தவர் பொய் உரையார், வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். மூன்றாவதவர் சொல்லுகிறார், அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும். அமைதியாய் தங்கும். போன மாதங்களில் எல்லாம் எவ்வளவு யுத்த செய்திகளை கேள்விப்பட்டோம், எவ்வளவு பயங்கரமான நிலைமையை பார்த்தோம் இல்லையா? அமைதியற்ற நிலைமை. உலகத்தில் அமைதி இல்லை. ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில அமைதியை இழந்து அமைதியற்ற சில நிலைகளிலே நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில இந்த அமைதி போயிருச்சே, கடல் கொந்தளித்து அமைதி இல்லாம போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் எதிராய் இருக்கிற கடலையும் காற்றையும் அவர் அதற்றுவார், அமைதிப்படுத்துவார். கலங்காதீங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் அந்த அமைதியை தர விரும்புகிறார். மார்க்கு சுவிசேஷம் 4 அதிகாரத்தின் 39 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்று நிற்கும், கடல் கொந்தளிப்பு நிற்கும். இவ்வளவு நாள் சமாதானத்தை இழந்து அந்த காற்றும் கடலும் கொந்தளிப்பதனால சமாதானத்தை இழந்திருக்கலாம். நிலையில்லாத ஒரு வாசஸ்தலம் இல்லாமல் அந்த படகு ஒருவேளை கடலிலே தத்தளித்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அமைதியற்ற நிலை இருக்கலாம். இயேசுவை இந்த மாதத்துல அதிகமாய் பற்றி கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அமைதியை கர்த்தர் தருவார். எப்பொழுது தருவார்? யாருக்கு தருவார்? வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 46 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 46:27 வசனம். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அவர் சொல்றாரு, அவர்களை விடுவிப்பேன், ரட்சிப்பேன். விடுதலையும் ரட்சிப்பும்
அங்கே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்களேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இனி யாக்கோபு அமைதியோடு இருக்கும். ஏன்னா நான் ரட்சித்துட்டேன், நான் மீட்டெடுத்துட்டேன். எங்கேயோ தத்தளித்து கொண்டிருந்த உங்களை கடலிலே தத்தளித்து இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நிலையில்லாத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எல்லாமே என் வாழ்க்கையில அமைதியை இழந்துட்டேன், சமாதானத்தை இழந்துட்டேன்னு சொல்லலாம். தேவன் சொல்றார், நான் ரட்சிப்பேன், நான் விடுவிப்பேன், சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்கி. ஆண்டுடைய வார்த்தையை பாருங்களேன், அமைதியோடு தங்க செய்வார் உங்களை. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை தேவன் அமைதியோடு தங்க செய்வார். ஒரு அமைதியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சோர்ந்து போகாதீங்க. ஒரு அமைதி உண்டாகும், ஒரு அமைதி உங்கள் வாழ்க்கையில வரும். இதுவரைக்கும் இருந்த கடலும் கொந்தளிப்பும் மாறும். வேதத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அங்கே தெபோரால் உடைய காலங்களிலே எவ்வளவு பெரிய ஒரு அங்கலாய்ப்பு, அமைதியற்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் கர்த்தர் அதை மாற்றினார். என்ன நடந்ததாம்? அந்த அமைதியை கர்த்தர் எப்படி கட்டளையிட்டாராம்? 31ஆம் வசனம், கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ. ஆண்டவர் இந்த மாதம் அந்த அன்பு கூறுகிறவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. தேசம் அமைதலாயிருந்தது. பிரியமானவர்களே, உங்கள் வீடு அமைதலாயிருக்கும், உங்கள் குடும்பம் அமைதலாயிருக்கும். ஏன் தெரியுமா? தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் குடும்பத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்களா? ஒரு வேலைன்னு வேலையில் அன்பு கூர்ந்து, தொழில் என்று சொல்லி ஓடி தொழில் மேலே அன்பு கூர்ந்து, உலக காரியங்கள் மேலே சம்பாதிக்கிறதுல அன்பு கூர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அமைதியையும் இழந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை அமைதிப்படுத்துகிற தேவன், உங்களுக்கு அமைதியை தருகிற தேவன் அந்த அன்பை எதிர்பார்க்கிறார். தேவனிடத்திலே அந்த விடுதலையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு அமர்ந்திருப்போம், அவரிடத்திலே அன்பு கூறுவோம். ஆண்டவர் அமைதியை ஏற்படுத்துவார். இந்த நாளிலும் கூட தேவன் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 32:18 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். ஏசாயா 32:18. ஜெபமல்லாமா? நல்ல தகப்பனே, ஜூலை மாதம் 1 தேதிக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கிருபையாய் 6 மாதம் எங்களை கண்மணி போல காத்தீர். இந்த புதிய மாதத்தின் 1 தேதியிலே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் ஜனம் ஆண்டவரே அமைதியாய் தங்கும் சொன்னீங்களே, சமாதான தாபரங்களில் இருக்கும், நிலையான வாசஸ்தலத்தில் இருக்கும்னு சொன்னீங்களே, நன்றி அப்பா. இந்த வாக்கு தத்துவம் அப்படியே உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் நடக்கட்டும். எத்தனை வீடு தேடிட்டோம், எங்களுக்கு வீடு அமையல. எத்தனை இடத்துல நாங்கள் தேடுவது அலைவது, சமாதானம் இல்லை, அமைதி இல்லைன்னு சொல்லி தடுமாறுகிற தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் என் ஆண்டவர் இன்றைக்கு தலையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இறங்கும், கர்த்தர் தமது பிள்ளைகளுக்காய் மனம் இறங்கும், நன்மை செய்யும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு நிலையான வாசஸ்தலத்தை, அமைதியாய் தங்கும் ஒரு இடத்தை, சமாதான தாபரத்தை தந்து வழி நடத்தும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். தீமைக்கும் நாச மோசத்துக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய தயவுள்ள கரம் முது பிள்ளைகளோடு இருக்கட்டும். குடும்பத்தை, பிள்ளைகளுடைய படிப்பை, வேலை, வாழ்க்கை, அவர்களுடைய தொழில் எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதத்தை காணட்டும். நீங்க ஆசீர்வதிக்கலனா, நீங்க எங்களுக்கு நன்மை செய்யலனா, எங்களுக்கு நன்மையை யாரும் தர முடியாது. என்னென்ன நன்மைக்கா இந்த மாதத்தில் காத்திருக்கிறார்களோ அந்த நன்மையை தமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். மனதார நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபைக்குள் மூடி மறைத்து கொள்ளும். தீங்குக்கும் நாச மோசத்துக்கும் ஆண்டவரே, எல்லா விதமான வீண் செலவுகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் இந்த மாதத்து உங்க பிள்ளைகளை விலக்கி காத்துக்கோங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளை தொடருவதாக கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன்.
விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய சமூக பணிகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இந்த ஜெப குழுவில் இணையணும்னா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரோடு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். அதில் ஜெப குறிப்புகளை கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக நம்ம சமூக பணிகளுக்காக ஜெபியுங்கள். தேசத்தில் தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு. நம்ம டயாலிசிஸ் சென்டர் இலவசமாய் நடத்துகிறோம், ஒரு பைசா வாங்காமல். அதே போல் நாம் சிறுவர்களுக்கான தெரப்பி சென்டர் வச்சுருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய ஐஏஎஸ் அகாடமி அருமையாய் போய் கொண்டிருக்கிறது. வாழ்வாதார மையம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் முதியோர் இல்லம் துவங்க போகிறோம் சீக்கிரத்தில். முதியோர் இல்லம் கட்டுமான பணிகளுக்காக அதன் தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் நம்ம முதல் வாரத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நமக்கு தேவைப்படுகிறது. வாடகை கொடுக்கணும், நம்ம சேல்ரி உண்டு, மற்ற காரியங்கள் தேவைகள் உண்டு. எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அதில் இணையலைன்னு சொன்னால், இணைந்து தேவனை மகிமைப்படுத்த உங்கள் மூலமாக ஒரு வாழ்வாதார மையமோ அல்லது மற்ற தெரப்பி சென்டருக்கு வருகிற ஒரு குழந்தைக்கோ அல்லது ஒரு டயாலிசிஸ் சென்டருக்கோ நீங்கள் உங்கள் மூலமாய் இதை தாங்க முன்வரலாம். பெரிய பணிகளை செய்கிறோம். ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இந்த பிள்ளைகளை டே அண்ட் நைட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு நாங்கள் உதவி செஞ்சு அவங்கள படிக்க வைக்கிறதுல தீவிர முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேலே வரணும். இந்த பெரிய தரிசனத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பெரிய தேவனுக்கு பெரிய தரிசனத்தோடு பெரிய வேலை செய்கிறோம். பெரிய கிரயம் செலுத்தாமல் இது சாத்தியமில்லை. எனவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையை கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you.